கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. ஒருவேளை இந்த வருஷத்தில் இந்த 2வது மாதத்தில் அநேக காரியங்கள் சந்திக்கப்படாதவாகும். அநேக பிரச்சனையில் நாம் சிக்கியிருக்கலாம். ஐயோ, என்னை ஆண்டவர் விடுவிப்பாரா? என்னை ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? ஆண்டவருடைய கரம் என்னை உயர்த்துமா உயர்த்தாதா அப்படின்று புலம்பி கொண்டிருக்கிற இந்த நேரங்களில் ஒருவேளை நித்திய தொலைக்காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறது, இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிச்சயமாய் தப்புவிப்பார், விடுவிப்பார். நான் உங்களை சந்தோஷப்படுறதுக்காக சொல்ல, தேவ ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த ஜெப வேளையில் நம்பிக்கையோடு ஆண்டவர் எனக்கு செய்வார். கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை மாறுங்க. சில சூழ்நிலைகள்லாம் மாறும். நீங்கள் ஒரு சிலர்லாம் அழுது கொண்டிருக்கிறீங்க, கஷ்டத்தோடு இருக்க. நான் நல்லா உணர்த்தப்படுகிறேன். ஆவியானவர் நிச்சயமாய் நீங்கள் பாருங்கள், இந்த வருஷம் உங்களை யாரெல்லாம் கீழே தள்ளணும்னு நினச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை அழிக்கணும்னு நினச்சாங்களோ, அவங்களுக்கு முன்னாடிலாம் கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்கும்படி செய்வாருங்க. நீங்கள் பயப்படாதீங்க. கொஞ்சம் நேரம் கரங்களை மேலே உயர்த்தி, பரிசுத்த ஆவியானவரே எங்களை தொடுங்கப்பா, தொடுங்க. பேதுரு மாமி ஜுரமாக கிடந்த போது நீங்கள் தொட்டிங்களே, ஆண்டவரே அந்த கரம் என் மேலே இறங்கட்டும்னு சொல்லுங்கள். அந்த கரம் என் வீட்டு மேலே தடையாக இருக்குது, என் வீடு கட்ட முடியாத தடையாக இருக்குது, அந்த தடை மேலே இறங்கட்டும். என் பிள்ளைகளுமே வியாதி இருக்குது, அந்த வியாதி மேலே தொடுங்க. ஆண்டவரே என் என் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படாது இருக்குது, என் கரத்தை தொடுங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் இந்த நாளில் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால கையை மேலே உயர்த்தி, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வறுமையா போதகரே சொல்லுங்க. வறுமையா, பயப்படாம பாடுங்க. அந்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா என்ன ஏவினாலும் கர்த்தர் இந்த இரவில் அதை உடைக்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுது, அவர்கள் முழுந்து கீழே விழுந்தார்கள், தேவன் எங்களை நிமிர்ந்து நிற்க செய்தார். உங்களை கர்த்தர் இந்த வருஷம் அவங்களுக்கு முன்னாடி நிமிர்ந்து நிற்கும்படி கரங்களை தட்டி, வறுமையா போதகரே, வறுமையா சொல்லுங்க. வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே வற்றாத நதியாக, களக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணங்கால் அளவும் போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. ராஜா மிகந்து மிதந்து, வறுமையா கைத்தட்டி, வறுமையா வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே எங்க ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. அப்பா
ஜீவ தண்ணீரே இங்க ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. கை தட்டி சொல்ல, வறுமையா போதகரே. அப்பா, நீர் அற்புதத்தை செய்கிறவர் அல்லவா, சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்கட்டும். நதியாக போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. ஆமென். சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம். ஆமென் ஆமென். செல்லும் இடமெல்லாம். சொல்லுங்க, வறுமையா ஜீசஸ் ஜீசஸ். எல்லாரும் வறுமையா கூப்பிடு கூப்பிடு. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. கைத்தட்டி, ஜீவ தண்ணீரே ஆவியான் ஒவ்வொரு மேல ஊற்றப்படட்டும். வற்றாத நதியாக மாறும் போதகரே, ஜீவ தண்ணீர் தட ரப்தட 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 திம்தன மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே இறங்கட்டும். ஒவ்வொரு மேல இறங்கட்டும். கூப்பிடு கூப்பிடு. வறுமையா போதகரே, வறுமையா ரிபன ஹபன ஹபன திபன அம்த ரப்தன் நதியாக, வற்றாத ஜீவன் நதியாக, வற்றாத ஜீவன் என் மேல ஊற்றப்படட்டும், என் மேல இறங்கட்டும். எத்தனை பேர் விரும்பி சொல்றீங்க? தரம் 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 தனா தீபன ரபன ரபல ரபன ரம் தரம் தனே திந்த ரவுதரம் தரம் தரம் த. எல்லாரும் 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 வாய திறந்து, வறுமையா போதகரே, வறுமையா இறங்கட்டும். அக்கினி ஒவ்வொரு மேல இறங்கட்டும். தரம் 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 தனே திபன ரபல ரபன ஹம்த தரக்கனா ஔதரம் தரம் தரௌதரம் தரந்தனே திபின ரிபின ஹபன ஹபல திம்மகந்தனா. வறுமையா போதகரே, வறுமையா தடை உடையட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமான தடை உடையட்டும். ஒவ்வொரு வீட்டுல சாபக்கேடுகள் உடையட்டும். ஓ அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. வந்துட்டீங்க ஆண்டவரே. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம். எல்லாரும் அப்படியே கையை மேல உயர்த்துங்க. பரிசுத்த ஆவியான அக்கினி உங்க வீட்டுக்குள்ள இறங்குது. அநேகருடைய வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் புதிங்காலில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுவதாக, புதிங்காலில் இருக்கிற கண்ணிகள் அறுக்கப்படுவதாக. யார் யார் வீட்டுக்குள்ள மரணத்தை கொண்டு வந்து வாழ விடாதபடி அழிக்க நினைக்கிற ஆவிகளே, யாருடைய வீட்டின் நிலத்தை அபகரிக்கணும்னு சொல்லி வந்த
சில மனுஷன் ஆவியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த இரவிலே ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள உங்க அக்கினி இறங்கட்டும். இடம் பிரச்சனையில கட்டப்பட்ட சூனியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இப்போது அது எரியட்டும் ஆண்டவரே, எரியட்டும் ஆண்டவரே. உங்க நாமத்துல இப்போது அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்துல இப்ப அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்துல கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக. லோரி ஓ ரம்மா கம்மா ரம்மா குடமா அடா அடா மரா கடா குடா லோரி ஜீசஸ் சம்ரியா கமோ ரமோ கபோ ஓ ரமா கியா ரக்யா கமர் யக்யா கியா ஓ ரபா கியா மரக்யா கியா ஓ யக்யா கியா கியா ஓ ரிமக்யா கியா கியா. அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக. எந்த எந்த இடத்துல செய்வனை மாந்திரிகம் இருக்கிறதோ, எந்தெந்த வீட்டுக்குள்ள வாழப்படாதபடி மந்திரத்தின் ஆவிகள் செயல்படுதோ, இப்போது இயேசுவின் நாமத்துல தைகிறேன். தேவரே நீர் விடுதலை தருவீராக. உங்க நாமத்துல சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உடனே இதை வேறு சேனலுக்கு போகாதீங்க. அதை முடிகிற வரலையும் கேளுங்க. ஆண்டவர் என்ன வார்த்தை பேசுகிறாருன்னு பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு நன்மையான வார்த்தைகளையும் நன்மையான ஈவுகளையும் தருகிற தேவனாய் இருக்கிறார். அன்பானவர்களே, நான் சொல்வதை ஒரு நிமிஷம் நல்லா கவனமாய் கவனிங்கள். வருகின்ற 11ஆம் தேதி பொருளாதார சாபக்கேடுகள் உடைக்கும் அபிஷேகம். என்ன பொருளாதாரம் பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா, நம்முடைய குடும்பத்தில் வருமானங்கள், குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள், அத்தியாவசியமான காரியங்கள், பண தேவைகள், இந்த வறுமைகளை உடைச்சி, இந்த வறுமையெல்லாம் எப்படி வருது? ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீட்டுக்கு கட்ட வேண்டிய நன்மைகள் வராத தடைப்பட்டிருக்குது. அந்த மாதிரி பொருளாதார பிரச்சனைகளை தேவனுடைய நாமத்தினாலே அந்த தடைகளை உடைத்து அந்த நாளில் ஒரு விசேஷித்தமான ஜபத்தை, உபவாச ஜபத்தை நாங்கள் எங்களுடைய திருச்சபையிலே வைத்திருக்கிறோம். எங்களுடைய திருச்சபை திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள வெங்கல் கிராமத்தில் இந்த சபை இருக்கிறது. நீங்கள் வர விரும்பின கீழ்கண்ட நபர்களை தொடர்புள்ள அன்னைக்கு விசேஷித்த ஆராதனை பாஸ்டர் சாம் ஜபசிங் ஐயா அவர்கள் வருகிறார்கள். துதி ஆராதனையோடு நாங்கள் அதை நடத்துகிறோம். நீங்கள் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக நாம் கடன் செல்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். நல்லா கவனிச்சுட்டுங்க. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஒருவேளை அநேக நாள் என்னுடைய வாழ்க்கையில சில நன்மைகள் நடக்கும், கர்த்தர் நடத்துவாரு, எனக்கு கர்த்தர் விடுவிப்பாரு, நாம் நம்பிக்கையோடும் உறுதியோடும் இருக்கிறோம். ஆனால் நாம் எதிர்பார்க்க சில தோல்விகள், சில பிரச்சனைகள் நம் தலைமையில வந்து நிற்கும். ஆனால் ஞானி எழுதுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நெடுநாளாய் நீங்கள் காத்திருக்கிறது உங்க இருதயத்தை இளைக்க பண்ணும். கண்டிப்பா அந்த கஷ்டம் இருக்கும். ஆனா இந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தீர்க்கமாய் சொல்லுகிறார், நான் நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் அந்த சப்ஜெக்டுக்கு வரல. ஆனா நீங்க ஏதோ ஒரு காரியத்துல உடைஞ்சு போய் சலிச்சு போய் வேணாண்டவரை அப்படின்னு நீங்க ஒரு வேளை சோர்ந்து போயிருக்கலாம். உடைஞ்சு போய் என்ன அநியாயம் செய்யறாங்க, அக்கிரமம் செய்யறாங்க, பாவம் செய்யறாங்க, அவெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, எங்க வாழ்க்கை மட்டும் ஏன் பாஸ்டர் அப்படி இருக்குது, எங்க குடும்பம் ஏன் அப்படி இருக்குது? ஒருவேளை நீங்கள் அப்படி புலம்பி தவித்து கொண்டிருக்கிறீர்களா? இதோ இந்த நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை
இளைக்க பண்ணும். நான் இன்று உங்களோடு கூட பேசியிருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு தெரியுமா? இதோ நீ விரும்பின காரியம் வரும். இதோ நீ விரும்பின காரியம் வரும் என்ற தலைப்பின் கீழாக, அப்ப நெடுநாளா நீங்கள் விரும்பி கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு வர பண்ணுனா அந்த தடைகளை கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, நெடுகாலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை கஷ்டப்படும். 14:1 சொல்லுது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அந்த கீழே வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராய். அப்ப நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது என்னது? விரும்பினது வரும்போது. இன்னைக்கு நாம் விரும்பினது வருமே. வேதத்திலே வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. யூதர்களுடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதெஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தின் மண்டப வாசலிலே ஒருவர் படுத்து கிடக்கிறார். அவருக்கு 38 வருஷமாய் வியாதியோடும் நெடுநாளாய் காத்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த ராத்திரி வேளையிலே அநேக சத்தியத்தையும் அநேக உபவாசங்களையும் அநேக சுகத்திற்காக நாம் ஓடி, விடுதலைக்காக ஓடி, இருதயம் இளைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய ஆவியில தேவ பலனை இன்னைக்கு தர விரும்புகிறார். வாசிக்கலாம் 4வது வசனம். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்குவார், தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கின பின்பு யார் அதிலே முந்தி இறங்குகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும். நல்லா கவனிச்சுட்டு வந்துருங்க. இந்த இரவில் உங்க சரீரத்துல எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் என் அப்பன் இயேசு இன்றைக்கு சுகத்தை தருகிறார். ஓ ரபா அரமா சம்மர் க்ளோரி க்ளோரி. நான் அதை நன்றாய் உணர்ந்து சொல்லுகிறேன். உங்க வீட்டுக்குள்ள நெடுநாளாக வியாதி என்ற ஒரு யுத்தம், வியாதி என்ற ஒரு போராட்டம் இருக்கும் என்று சொன்னால் உங்க வியாதியின் இடத்திலே கை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இந்த நேரத்தில் என் ஆண்டுடைய வல்லமை உங்க சரீரத்தின் மீது இறங்குது. 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 இப்ப நான் உணர்கிறேன். இப்ப நான் அதை உணர்கிறேன். இப்போது நான் உணர்கிறேன். குளம் கலக்கப்படுகிறது. முந்தி இறங்க நினைக்கிற உன்னை தடுத்த சில வல்லமை, உன்னை அடித்த சில வல்லமை, உனக்கு சுகம் கிடைக்க கூடாது செஞ்ச செய்வின, நீ எழுந்து நடக்க கூடாது கட்டி வச்சிட கட்டி இப்போது இயேசுவின் நாமத்துல தைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. 5வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். 38 வருஷம் வியாதி கொண்டு நல்லா கவனிச்சிடு. இவர் உள்ள இறங்கத்துக்கு நெடுநாளாய் காத்து கொண்டிருக்கிறாரு. இறங்க முடியல. ஐயோ, இந்த வருஷமாவது நான் இறங்கணும், நான் சுகம் அடையணும், எனக்கு விடுதலை கிடைக்கணும். உன் இருதயத்துல அந்த ஊண்டுதல் இருந்துச்சுன்னா நீ இப்ப கரையை மேல ஒழித்தினேரு. நீ வீட்டுக்குள்ள சோத்திரம் பண்ணி கொண்டு இந்த ஐயா, ஆண்டவரே, நான் நெடுநாளாய் பெதஸ்தா குளத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு சுகம் கிடைக்கல, கரையில் தான் இருக்கிறேன், என்னால் உள்ளே இறங்க முடியல, ஜெபம் பண்ணி தான் இருக்கிறேன், எனக்கு விடுதலை கிடைக்கல, சபைக்கு போய் தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலை. இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம்,
இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு உன் பிள்ளைக்கு ஒரு சுகம், உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய காரியம் கர்த்தரால் நடத்தப்பட போகுது. ஹalleluya. 6வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. ஹalleluya. நெடுநாளாய் உன் இருதயத்தை இளைக்க பண்ணின காரியத்தை என் அப்பன் இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை தேடி வந்திருக்கிறார். இந்த ஐயாவுக்கு நெடுநாளாய் எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா, நெடுநாளாய் என்னை யாராவது குளத்துல விடுவார்களா என்று புலம்பிக் கொண்டிருந்த அவருக்கு ஒரு பெரிய காரியம் நடக்கிறது. இயேசு கேட்டார், ஐயா நீங்கள் சுகமடைய விரும்புகிறீர்களா? ஆமோ ஐயா, நான் நெடுநாளாய் காத்திருந்து சுகமே இல்லாத இளைத்து போயிருக்கிறேன், நீர் எனக்கு சுகம் தருவீரா? இயேசு சொன்னார், நீர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். 1. 2வது வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்திற்கு திருப்புங்கள். 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிக்க கேளுங்கள். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் அபியா என்னும் ஆசாரியின் வகுப்பிலே சகரியா என்ற பெயர் கொண்ட ஒரு ஆசாரியன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. நல்லா கவனிச்சிட்டு வாங்க. அவள் பேர் எலிசபெத். அவள் பேர் எலிசபெத். அவள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியா இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இரவு வேளையில முதலாவது நெடுநாளா வியாதியோடு இருந்தவனை இயேசு தொட்டார். அப்போ உங்க வீட்டுக்குள்ள நெடுநாளா வியாதியோடும் போராட்டம் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். 2வது நெடுநாளா நான் குழந்தைக்காய் காத்து கொண்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், 5 லட்சம் செலவு பண்றேன், 10 லட்சம் செலவு பண்ணிட்டேன், எனக்கு செலவு பண்ணி எல்லாம் இழந்து போயிட்டேன், என் இருதயமே அப்படியே தத்தளித்து போயிடுச்சு பாஸ்டர், கரைஞ்சி போயிடுச்சு, நம்பிக்கையே இல்லை. இந்த இறைவேளையில ஒருவேளை நீங்க பார்க்குறீங்க, இயேசுவின் நாமம் மகிமையுள்ள நாமத்தினாலே சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு அற்புதம் இன்னைக்கு நடக்க போகுது. பாருங்க, அதுல வாசிக்கலாம். 10வது வசனத்தை பாருங்களேன். தூபம் காட்டுகிற வேளையிலே, நல்ல ஜெபிக்கிற வேளை, தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானார். யாருக்கு? சகரியாவுக்கு தரிசனமானார். சகரியா அவனை கண்டு கலங்கி, சகரியா அந்த தூதனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, நீ வெகு நாளாய் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, வெகு நாளா நீ குழந்தைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற, உன் சத்தம் கேட்கலன்னு நினைக்காத. கேட்கிற வசனம் சொல்ல பாருங்களேன். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். நெடுநாளா உன் பிள்ளைக்கு குழந்தை இல்லாததுக்காக நீங்க உபவாசத்துல ஜெபிச்சிருக்கலாம், உங்களுக்காக ஜெபிச்சுக்கலாம். கர்த்தர் உங்கள் வேண்டுதலை கேட்டு உங்க விண்ணப்பத்தை நிறைவேற்றுவார். இது 2வது. 3வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து நான் 3 விஷயமும் ஒரு மனுஷனுக்கு விடுதலை எங்கன்னு தெரியுமா? தேவ சமூகம். முதலாவது பெதெஸ்தா இஸ்ரவேல் தேவாலய மண்டபத்திலே இருந்த அந்த பெதெஸ்தா குளத்திலே 38 வருஷமாய் வியாதியோடு படுத்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இயேசு
அவனை கண்டான். சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். அவன் ஆம் என்று சொல்லி அதை பின்பதாக நடந்து போனான். இரண்டாவது, ஆசாரிய ஊழியம் செய்கிற சகரியாவின் மனைவி எலிசபெத்துக்கு அவர்கள் வழுது சென்றார்கள் என்று வேதம் சொல்வது. அவர்களை கர்த்தர் அவருடைய விண்ணப்ப சத்தத்தை கேட்டு சொல்றார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இரண்டாவது. மூன்றாவது வாசிக்கலாம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். தேவ ஆலயத்துக்குள் போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து, நல்ல கவனிச்சுடுங்க, தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இரவேளையில நீங்க வாழ வந்த நாட்கள் இருந்து, உங்க பிள்ளைங்க பிறந்த நாட்கள் இருந்து சில போராட்டங்கள், பிரச்சனைகள் அனுபவிக்கலாம். இந்த இரவில் கர்த்தர் உன் பிள்ளைக்காகவும் உனக்காக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நெடுநாளாய் அவன் பிறந்த நாட்கள் முதல் நாளிலிருந்து அவன் ஒரு சப்பானியாய் இருந்தவனை பேதுரும் யோவானும் கண்டான். அவனை நோக்கி பார்த்தார்கள். பேதுரும் யோவானும் சொன்னார்களாம், என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ள அக்கினி இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள அக்கினி இறங்கட்டும். எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும், எல்லா தடைகள் அறுக்கப்படட்டும். எல்லாரும் கண்ணை மூடி கையை மேல வைத்து, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஆண்டவரே இந்த இரவில் என் நம்பிக்கை தூக்கி போடு, அற்புத விசுவாசம் தூக்கி போடு. இந்த ஒரே ஒரு முறை ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உங்க நாமத்துல சொல்லி ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், என் வாழ்க்கையில் ஒரு சுகம் நடக்கட்டும், என் வாழ்க்கையில் உங்க மகிமை இறங்கட்டும், இப்போது இறங்கட்டும், என் படுக்க மாறட்டும். ஆண்டவரே நீண்ட நாளா நான் கட்டில படுத்திருக்கிறேன், நீண்ட நாளா வெளியே வராம வீட்டுக்குள்ள இருக்கிறேன். ஆண்டவரே நீண்ட நாளா என்னால வாழ முடியாம இருக்கிறேன், எனக்கு வேண்டிய நன்மை இல்லாம அவமானப்பட்டு இருக்கிறேன். என் அவமானத்தை மாத்துங்க, என் போராட்டத்தை மாத்துங்க, என் சூழ்நிலையை மாத்துங்க. ஆண்டவரே என் குடும்பம் மேல வரட்டும், என் குடும்பம் மேல வரட்டும், என் ஊழியம் மேல வரட்டும், எங்க ஊழியம் வளரட்டும். ஆண்டவரே அது விரோதமா இருக்கிற ஆவியானவருடைய கரம் இறங்கட்டும், ஆவியானுடைய கரம் இறங்கட்டும். க்ளோரி 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 க்ளோரி. இயேசுவின் நாமத்துல இந்த தடையை உடைச்சி ஜெபிக்கிறேன், இந்த தடையை உடைச்சி ஜெபிக்கிறேன், இந்த தடையை உடைச்சி ஜெபிக்கிறேன். யார் யாருக்கு வயிற்றுல கொடுத்த மருந்து, யார் யாருக்கு காலடி மண்டல செய்யப்பட்ட சூனியம், யார் யாருக்கு துணியில செய்யப்பட்ட மந்திரம், இயேசு நாமத்துல சொல்லி ஜெபிக்கிறேன், இயேசு நாமத்துல சொல்லி ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. க்ளோரி 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 க்ளோரி. எரியட்டும் ஆண்டவரே, எரியட்டும் ஆண்டவரே, எரியட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் எந்தெந்த வீட்டுக்குள்ள எந்தெந்த காரியம் நடக்கக்கூடாதபடி தடை செய்திருக்கிற, அவன் பிறந்த நாள்ல இருந்து சப்பானியாய் பிறந்து நடக்க முடியாதவனை எழுந்து குதித்து நடந்தான் என்று வேதம் சொன்னது. ஒவ்வொரு குடும்பத்தை எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனைக்கா ஜெபிக்கிறேன், கடன் பிரச்சனைக்கா ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப கூடாதபடி, பரிசுத்த ஜீவியத்தில் எழும்ப கூடாதபடி, இச்சைகளிலும் பாவங்களில கட்டுகிறேன், வல்லமைகளை உடைக்கிறேன். கர்த்தர் அற்புதத்தை செய்யும். ஒவ்வொரு குடும்பத்தை விடுதலை ஆக்கும் அப்பா. சுகத்தை தாங்க, பலத்தை தந்து ஆசீர்வதியும். தம்முடைய ஜனத்திற்கு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அருளுகிற தேவனே, ஒவ்வொரு குடும்பத்திலும் அக்கினி அபிஷேகம் இறங்கி இருப்பதா. ஆமே ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. சாரோனின் ரோஜா ஊழியங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு ஆராதனை, முதல் ஆராதனை அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இரண்டாவது சுகமளிக்கும் ஆராதனை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. மேலும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் குடும்ப விடுதலை உபவாச ஜெபம் அதிகாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை அன்றும் திறப்பின் உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று இது கிருபையின்
அக்னி அபிஷேக கூட்டம் ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். அன்பானவர்களே, இந்த கூட்டங்களில் நீங்கள் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் உங்கள் ஜெப ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள இஸ்ரேல் ரோஸ் ஆஃப் ஷாரோன் மினிஸ்ட்ரீஸ், பாஸ்டர் இஸ்ரேல், எம்ஜிஆர் நகர், வெங்கல், இபி ஆபீஸ் ஆப்போசிட். தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9711275519, 8098814883 மற்றும் 6374927943.